ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, இன்றைக்கி 7 மணி போல் மதராசி ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீமு. ஸோ பீஸ்ட் படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து இந்த பீஸ்ட் படம் வந்து சிவகார்த்திகேயன் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தில் துப்பாக்கியை வந்து சிவா கையில் கொடுத்துருப்பாரு நம்ம தளபதி. ஸோ துப்பாக்கி மூவி இயக்குனதும் நம்ம ஏஆர் முருகதாஸ் தான். அந்த துப்பாக்கியை வச்சே ஒரு படத்தை எடுத்தால் எப்படி இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எந்த மாதிரினா, எல்லாரையும் பாகுபாடு பார்க்காம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மதராசின்ற டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து இந்த சவுத் இந்தியன்ஸுக்கு வந்தாங்கன்னா அந்த நம்ம எப்படி சொல்லுவோம், நார்த்துக்காரன் வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி சவுத்து இந்தியன்ஸை வந்து அந்த இடத்துல மதராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்த்து வாச சவுத் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் காமிக்கப்படுது. ஸோ மூவியில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது வந்து அந்த மாதிரி வார் மாதிரி போகாமல் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு டெரரிசம், அந்த மாதிரி ஒரு அட்டாக், அந்த மாதிரியான ஹைஜாக் அந்த மாதிரியான இருக்கலாம் மேபி. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இது வந்து நார்த்து சவுத் அந்த மாதிரி கொண்டு போயிருந்தால் இது வந்து மதராசி அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ வில்லன் வந்து ஒரு ஷார்ட்டில் வில்லன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வித்யார்த் வந்து வில்லன் நடிச்சிருக்காரு இந்த மூவியில். ஸோ அவர் வந்து ஒரு பாயிண்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல போகிறது ஒன்றும் அந்தளவுக்கு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிராக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சிராகா ப்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார்பட்டா பரம்பரை மூவியில் நடித்த டான்சிங் ரோஸ் அப்படின்ற ஷா பீர் அவர் தான் வந்து இந்த மூவியில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் வில்லன்ஸாக இந்த மூவியில் வந்து அப்பியர் ஆகிறாங்க. ஓகே, இப்போ துப்பாக்கி கதைக்கு வருவோம். ஸோ நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், கோட் படத்தில் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து நம்ம சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் எப்படி வச்சுருப்பாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஆக்ஷன் பேக்கடாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹீரோயின் கிட்ட டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு ஒன்றும் மென்டல் ஹெல்த்து தான் அவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவன் ஒன்று நினச்சான்னா அதை நான் முடிக்காமல் விட மாட்டான், அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹீரோவை காட்டுறாங்க. நார்மலாக ஒரு இருக்க மனுஷன் அவன் நாட்டுக்கு, அவன் தமிழ்நாட்டுக்கு, அவனோட ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, அதுவும் அத்தனை ஸ்டேட்லேருந்து வரும்போது அதை எப்படி தடுக்கிறான் அப்படின்றது தான் படமே. ஸோ இதில் வந்து அவன் கடைசியாக என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேர்ந்து நான் நிற்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளி ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வர டெரரிஸ்ட்டை தடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் வந்து போகிறாங்க. அவங்க கூடயே நம்ம ஹீரோவும் ட்ராவல் ஆகிறாரு. இது என்னோட நாடு, என்னோட உரிமை, நான் அவங்க கூட வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் படம் வந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ நார்மலாக இருக்க ஹீரோ வந்து இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு எப்படி இந்த பிரச்சனையை அவரே முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் போகுது. ஸோ நார்மலாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு காமன் மேனாக இருந்துட்டு அவரோட பர்சனல் லைஃபு, அவரோட வேலை, அவரோட லவ் இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து நார்மல் மேனை வந்து ஒரு சிக்கலுக்குள்ளே இழுக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, பாம்பிளஸ் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டெரரிசம் குரூப் அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த பாம் பிளாஸ்ட்லேருந்து இவருக்கு ஒன்று ஃபுல்லாமே கோவம் வந்து அவர் வந்து எப்படி மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படமே போகுது. அதுலேருந்து செகண்ட் ஹாஃப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோயினை கடத்தி வச்சு மிரட்டுறாங்க. அப்பயும் வந்து நம்ம ஆள் விடலை, அப்பயும் முடிஞ்சால் பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஈகோவாக காமிக்கிறாங்க நம்ம சிவகார்த்திகேயன்.